சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை, வெறுமையானதை நிரம்பி வழிய செய்யும் கர்த்தர். ஆமென். வெறுமையானத நிரம்பி வழிய செய்யக்கூடிய கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வெறுமையானதை எல்லாம் கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிறவர். ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான ஒரு பேர் இருக்குங்க. என்ன பேர்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராம் அவர். ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையில தான் இந்த உலகத்தை வார்த்தையினாலே அவர் படைத்தார். ஒண்ணுமே இல்லை, அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த உலகத்தை வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தார். அதனாலதான் நம்முடைய வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் பேச வேண்டும் அப்படின்னு வேதத்துல நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அநேக வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமையான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அவர் நிரம்பி வழிய செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆமென். வெறுமையானதை எல்லாம் நிரம்பி வழிய செய்யக்கூடிய தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 23 பார்க்கிறோம் 5வது வசனத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது அறிக்கை செய்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலைய எண்ணெயாலே அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அவர் சொன்னாரு, தாவீது நிரம்பி வழிகிறது. ஒரு பழமொழி உண்டு, நிறைகுடம் தழும்பாது, நிறைகுடம் தழும்பாது. இந்த அரைகுறையா இருக்குல்ல, அந்த குடம் அல்லது அரையா நீங்க ஏதாவது ஒரு செம்புல தண்ணியை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கவே, அது ததும்பி பாத்தீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் அது தழும்பி விழுந்து கொண்டே இருக்கும். ஆனா நிறைவா இருக்கிற எதுவுமே தழும்பி விழாது. பாருங்க, புரிந்து கொள்ளுங்க. ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறா, என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் எதிராளிகளுக்கு முன்பாக, என் பகைவர்களுக்கு முன்பாக ஆண்டவர், இவனுக்கு யார் நன்மை செய்ய போறா, இவனுக்கு உதவி எங்க இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளை சுத்தி நம்மளை பேசக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கு. ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில வாழ்ந்த தாவீதுதான் சொல்றாரு, தைரியமாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்து சொன்னாரு, ஏன் பகைவருக்கு முன்பாக, ஏன் எதிராளிக்கு முன்பாக, ஏன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்களும் நானும் சொல்றோமா அண்ணா? சொல்றது இல்ல. என் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னோட தலைய என் சத்துருக்களுக்கு மேன்பாக உயர்த்தும்படிக்கு, என் தலை என்னையாலே அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை வெறுமையாய் காணப்படுகிறதா? ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உன்னுடைய வெறுமையான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி, உன்னுடைய ஒன்றுமில்லாத சகலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உன்னை நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்களாலே நான் உன்னை நிரம்பி வழிய நான் சித்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போ, அங்க தங்கியிரு, அங்க உன்னை பராமரிக்கிறதுக்காக அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு விதவையினிடத்திலே தீர்க்கதரிசி எலியாவை கர்த்தர் அனுப்பி பராமரிக்க அவர் ஒரு திட்டத்தை வைத்தார். நல்லா கவனிங்க, அவளுக்கே ஆகாரம் இல்லை, ஆனா அவள் ஒரு விதவை. ஆனா அந்த விதவையை ஆசீர்வதிப்பதற்கு, அந்த விதவையினுடைய வாழ்க்கையில இருந்த வெறுமையான சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட வழி என்ன அப்படின்னா, எலியாவை அங்கே அனுப்புவது. எலியாவுக்கும் தேவை என்னன்னா, அவன் சாப்பிடணும். தேசமெங்கும் பஞ்சம், தண்ணீர் இல்ல.
தேசமெங்கும் பாத்தீங்கன்னா உணவு பஞ்சம், தண்ணீர் இல்ல, உணவு இல்ல. ஆனா சாரிபாத்திலே ஒரு விதவையை கர்த்தர் பார்த்தார். அந்த குடும்பத்தை போஷிக்க, இவனையும் போஷிக்க தேவன் தெரிந்து கொண்ட வழி என்னன்னா, அந்த விதவையினுடைய வீட்டுக்கு சாரிபாத் ஊருக்கு நீ போன்னு சொன்னாரு. அங்க போய் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாரு. அங்கே ஒரு விதவை. அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஒளிமுக வாசல்ல வந்தப்ப அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவளை பார்த்து, தண்ணி கொஞ்சம், அம்மா கொஞ்சம் தாகமா இருக்கிறேன், கொஞ்சம் என்ன செய்ய, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. நல்லா கவனிங்க, இங்க உணவை விட ரொம்ப தேவை எது தெரியுமா? தண்ணீர். என்ன, தண்ணியே இல்ல, தண்ணியே இல்ல, தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. ஆனா தண்ணி கொண்டு வான்னு சொன்னான். கொண்டு வர அவள் போகிற போது அவள் அவனை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அப்பமும் கையோட கொண்டு வான்னு சொல்லி கேட்கிறார். இது எப்படி இருக்கு தெரியுமா? இருக்க இடம் கொடுத்தா என்னது, படுக்க இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கிறேன். அந்த மாதிரி எப்படின்னு பாத்தீங்களா? இடம் கொடுத்தோம், தண்ணி கொண்டு வான்னு சொன்னவன் இப்ப எனக்கு கொஞ்சம் அப்பத்தையும் கொண்டு வா அப்படின்னு கேட்கிறேன். பிரியமானவர்களை புரிந்து கொள்ளுங்க, ஊழியக்காரனை போஷிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் தரித்திரராய் போக விட மாட்டார், குறைவு வர விட மாட்டார், தாழ்ச்சி அடைய விட மாட்டார். ஆண்டவர் சொல்லாரு, உன்னிடத்தில் இருக்கிற லேவியனை கைவிடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் இருந்தார். உன்கிட்ட இருக்கிற லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தார். அது மட்டும் இல்ல, உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு பிசைந்த மாவுல முதற் பாகத்தை கூட நீ ஆசாரியனுக்கு கொடுத்து பாருன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும்ன்ற. இங்க எலியா போய் ஒரு அப்பத்தையும் கையோட எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொன்னப்ப அவ சொன்னா, பானையில ஒரு பிடி மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெயும் இல்லாம வேற ஒண்ணுமே இல்ல, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்டு செத்து போக ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்கிறையா? கடைசியில இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், கடைசியில இருக்கிற கொஞ்சம் மாவு, அதை நான் சாப்பிட்டு செத்து போறதுக்காக 2 விறகு பொறுக்கிறேன். இதுலயும் நீங்க என்ன கேக்குறீங்க? பங்கு கேக்குறீங்களே. ஊழியக்காரனுடைய பங்கனி கொடுத்து பாரு, கர்த்தர் உன் வீட்டுல எண்ணெயையும் மாவையும் குறைய விட மாட்டாரு. ஆனா ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் பொழுது முறுமுறுத்து கொண்டு, ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் போது ஐயோ இவருக்கு போய் கொடுக்கிறதான்னு சொல்லி புலம்பிக் கொண்டு கொடுத்தா அந்த ஆசீர்வாதத்தை அடையவே முடியாது, அடையவே முடியாது. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஊழியக்காரர்கள் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லாரு, இந்த சிறியரில ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொன்னாரு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய ஆசீர்வாதத்தை அடையாம போக மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நிறைய வீடுகள்ல போய் அம்மா தண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அவங்களுக்கே அந்த எண்ணம் இல்ல, அந்த எண்ணம் இல்ல. ஒருத்தர் தாகத்தோடு வந்திருக்கிறாரே, அவருக்கு தண்ணி கொடுக்கணும், அதனால ஆசீர்வாதம் நமக்கு உண்டுன்ற அந்த வார்த்தை கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அவள் கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்து போய் நான் சொல்றபடி நீ செய்ய அப்படின்றாரு. அடுத்த வார்த்தையை படிச்சு பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் இந்த வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டியத நீ ஃபர்ஸ்ட் நீ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வையே. நிறைய பேருடைய சம்பளங்கள் மிச்சமாக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு முதல்ல விதைக்கிறது இல்ல. கர்த்தருடைய பங்க பைபிள் சொல்லுது, தேவனுக்கும் ராயனுடையத ராயனுக்கும் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப முத பங்கு கர்த்தருடையது.
உன் சம்பளத்தை வாங்கின மாத்திரத்துல முதல்ல அதை கர்த்தர் சமூகத்துல உன் பைபிள்ல வச்சு ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து, ஆண்டவரே இந்த மாதத்துல நான் பெற்றுக்கொண்ட இந்த வருமானத்தை ஆசீர்வதிங்க, மீதியான துணிக்கை எடுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து, அதுல கர்த்தருடைய பங்கை தனியா எடுத்து வைத்து அதை முதல்ல ஊழியத்திற்கு நீ சொல்லுகிற சபைக்கு, ஊழியக்காரனுக்கு, ஊழியத்திற்கு நீ விதைக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய எண்ணெயும் உன்னுடைய மாவும் குறையாம இருக்க பண்ணுவாரு. ஆமென். சொல்ல மாட்டேங்க. வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்துறதுல அடைய என்கிட்ட கொண்டு வான்றாரு. அதுக்கப்புறம் உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் வார்த்தையை பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல மலையை கட்டளையிடும் நாட்கள் வரைக்கும் பானையிலமா செலவழிஞ்சு போகாது, கலசத்துல என்ன குறைஞ்சு போகாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீ கொடுக்கும் போது, நீ விதைக்கும் போது எப்படி விதைக்கணும் தெரியுமா? மனப்பூர்வமா. பைபிள் சொல்லுது, உற்சாகமா கொடுக்கிறவனிடத்துல கர்த்தரு பிரியமா இருக்கிறாரு. மனப்பூர்வமா கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் எனக்கு காணிக்கையை வாங்குங்கன்னு சொல்றாரு. புரிந்து கொள்ளுங்க. நிறைய வேளைகள்ல எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு அரிசி கொடுப்பதற்காக நாங்க அரிசி இல்லாத, பணமே இல்லாத அந்த சூழ்நிலையில அரிசியை வாங்கி கொண்டு போய் நாங்க கொடுத்து திரும்பும் போதே கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். எங்க பொருளாதார தேவைகளை சந்தித்து இருக்கிறார். அதிசயமாய் கர்த்தர் நடத்துவாரு. ஏன் அப்படின்னா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அவர் அளிக்கிறார் சொல்லியிருக்கு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்னு ஆண்டவர் சொல்லார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லார். அப்ப நாம கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் விதைக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைய பானையில மாசு செலவழிந்து போகவும் இல்லை. கலசத்துல என்ன, கலசத்துல என்ன குறையாம இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு விதைக்கிறத பத்தி புலம்பாத, என்னைக்குமே அதை குறித்து நீ முறுமுறுக்காத. ஊழியக்காரனுக்கு, ஊழியத்திற்கு, சபைக்கு விதைத்து விட்டு கர்த்தரின் தேவைகளை கண்டிப்பாய் சந்திப்பார், நான் விதைத்ததற்கான பலனை எனக்கு திரும்ப தருவார் என்ற அந்த நம்பிக்கையோட கர்த்தருக்கு காத்திருப்பன்னா கர்த்தர் உன்னுடைய கலசத்துல என்ன குறைஞ்சு போக விட மாட்டாரு. உன்னுடைய மாவு உன் பானையில குறையவே கர்த்தர் விட மாட்டாரு. பைபிள் சொல்லுது, உன்னுடைய மாப்பு சிகர, உன்னுடைய தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவர். மாப்பு சிகர தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கு, நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம். 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமண்ணு, அப்பொழுது உன் ஆலைகள்ல உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும், உன் ஆலைகள்ல திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அதுக்கு பார்முலா, அதுக்கு நிபந்தனை என்ன அப்படின்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமண்ணு அப்படின்றதுதான். அப்ப ஆண்டவர் பானையில மாவை நிரப்பி கலசத்துல எண்ணெயை அவர் நிரப்பினார். அதே போல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை பார்ப்போம்னா, தீர்க்கதரிசியினுடைய மனைவி வீட்டுல வெறும் பாத்திரங்களை கர்த்தர் எண்ணெயாலை நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஆமென். நிச்சயமா உங்க வீட்டுல எண்ணெய் குறையாது. ஹல்லேலூயா. இதுவரையிலும் நீங்க கொஞ்சமா எண்ணெய் வாங்கி இருந்தா இனிமே கர்த்தர் உங்க வீட்டுல ஆண்டவர் நிரம்பி வழியும்படியா எண்ணெயை கர்த்தர் கொடுப்பார். நிரம்பி வழியும்படியான பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் தானியங்களை கர்த்தர் நிரம்ப செய்வார். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தைகளை விசுவாசிக்கணும். 2 ராஜாக்கள் வாசிங்க. ஒரு ஸ்திரீ இறந்து போனான். பயந்து நடந்தான். அறிவீர்,
2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ளும்படியாய். பாருங்க, இந்த அம்மாவோட புருஷன் இங்கேயும் ஒரு விதவை தான். இங்க எலிசா யார் தெரியுமா? எலியாவோட வேலைக்காரனா இருந்தவர். அங்க எலியாவை பற்றி பார்த்தாங்க, எலிசாவை பத்தி பார்க்கிறோம். அந்த வீட்டுல எலிசா மூலமா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். கவனிங்க, நிறைய பேரு வீடுகளுக்கு ஊழியக்காரங்களை அழைக்க மாட்டாங்க. ஆனா ஊழியக்காரன் போற எல்லா வீடுகளும் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படும். ஆனா நல்ல கவனிங்க, அவன் சரியான உண்மையான உத்தமமான கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரனா இருக்கணும். எல்லா ஊழியக்காரனையும் அழைக்க கூடாது. அவங்க கர்த்தராலே உண்மையாவே நடத்தப்பட்டவங்களா இருக்கணும் உங்க வீட்டுக்கு வர ஊழியக்காரங்க. பைபிள் சொல்லுது, அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி, அந்த தீர்க்கதரிசி கடனை வாங்கி இறந்துட்டாரு. இந்த அம்மாவுக்கு 2 மகன்கள். அவங்கள அடிமையாக்கி, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து அந்த கடனை கொடுத்து தீர்க்க நிர்வாகம் இல்ல, பணம் இல்ல. அதனால அந்த 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி எடுத்துக்கொள்றதுக்காக கடைக்காரன் வந்திருந்தான். ஒண்ணு கடனை கட்டு, இல்லைன்னா உன் ஆட்டை தூக்கிட்டு போயிருவேன், உன் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருவேன். ஆனா கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன திட்டம் அது? வாசிங்க. எலிசாவை நோக்கி, நான் உனக்கு, எலிசா இன்னைக்கு கேட்டாரு, இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டுல உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் அவகிட்ட இருந்துச்சு சாரி பார்த்து வீட்டுல. ஆனா இங்க ஒரு கூட எண்ணெய் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, தேவன் நம்ம இடத்துல என்ன இருக்கோ அதுலயே நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுலயே கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் கர்த்தர் பாப்பார். உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, உங்ககிட்ட என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கோ அதுக்குள்ள இருந்தே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பெருக செய்வார். ஆமென். உங்ககிட்ட என்ன இருக்குமான்னு கேட்டாரு. எண்ணெய் இருக்கிறது, ஒரு குடம் இருக்கிறதுன்னு சொன்னா. அப்படியா? அது போதும். ஆமென். இயேசுவுக்கு கொஞ்சம் போதும். வாசிங்க. நீ அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை, நல்ல கவனிங்க, வெறுமையானதை கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிறவர் என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கு நீ அயல் வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் போய் எதெல்லாம் வெறுமையான அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு வா, வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அந்த அம்மா போய் கேட்டப்ப பாருங்க, கொடுத்திருப்பாங்களா? நீயே கடனா இருக்கிற நல்லாவே தெரியும். நீ வாங்கிட்டு போய் அண்டா குண்டாவெல்லாம் மத்தவங்க கிட்ட கடைக்கார பையிட்ட கொடுத்துருவையன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த பிள்ளைகள் போய் ஒவ்வொரு வீட்டுலையும் கேட்க போனப்ப கர்த்தர் தயவை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அவங்க கேட்ட உடனே தயவை கட்டளையிட்டு, ஓமா என் மகளுக்கு அண்டாவை கொடுத்து விடு, நீ என் மகளுக்கு பாத்திரங்களை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டு இருந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் உங்ககிட்ட ஒரு கூட என்ன இருக்குல்ல, அதுல இருக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நிறைஞ்சத ஒரு பக்கத்துல வைத்தால் இந்த 2 பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா வேலை பாக்குறாங்க. 2 பிள்ளைகளும் கீழ்ப்படுகிற பிள்ளைங்க. அந்த பசங்க அம்மா சொல்ல அப்படியே தட்டாம பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போய் வெறுமையான நிறைய பாத்திரங்களை, பெரிய பெரிய பாத்திரங்களை வாங்கி கொண்டு ஓடி ஓடி வர்றாங்க. வாங்கி கொண்டு வரப்ப அந்த ஒரு கூட எண்ணெயில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்திரங்கள்ல ஊத்த அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற நிரம்பி வழிகிற உன்னதத்தின் ஆசீர்வாதம். அந்த அம்மா ஒளிவ என்னைக்கு எங்க ஒளிவ பழம் அந்த அம்மாட்ட இல்ல, ஒளிவ கொட்டைகள் அவங்க கிட்ட கிடையாது. ஆனா கர்த்தர் அந்த பாத்திரத்தை இருக்கிறத கொண்டே நிரம்பிய வழிய செஞ்சாரு. நல்லா கவனிங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ கொஞ்சம் அதை கர்த்தர் நிரப்ப போறாரு, அதை நிரம்பி வழிய செய்ய போறாரு. அதை கொண்டே கர்த்தர் பெருக வச்சுக்கிட்டே இருக்க போறாருங்க. அந்த பிள்ளைகள் வாங்கி கொண்டு வர அதை வார்த்தால் இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு. நல்லா கவனிக்கணும், வேற பாத்திரம் இல்லன்னு சொன்னப்ப எண்ணெய்
நின்று போயிற்று. நல்லா கவனிக்கணும், உங்ககிட்ட இருக்கிறத கொண்டே கர்த்தர் பெருக வைப்பார். அடுத்து எந்த பாத்திரமெல்லாம் வறுமையா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் நிரப்ப ஆரம்பிப்பாரு. ஆனா இல்ல, பாத்திரம் இல்லன்றப்பதான் அங்க என்ன நின்னு போச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா அவர் திறந்து விட்டாருன்னு வச்சுங்கவே, அது வலிஞ்சு ஓட ஆரம்பிச்சிரு வீணா. அதனாலதான் பாத்திரம் இல்ல, ஸ்டாப், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதை கர்த்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெருமையானத ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டுல உங்களை மிக சிறப்பாய் வழிநடத்தி வந்த தேவன், வரக்கூடிய வருஷங்கள்ல ஆண்டவர் உங்களுடைய வெறுமையான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. நிரம்பி வழிய செய்யும் தேவன். ஆமென். என் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்யும் தேவன். ரெண்டே காரியத்தை தான் பார்த்திருக்கிறோம். பானையில மாவு நிரம்பினது. ஆமென். 2-3 வசனங்களை மட்டும் படிச்சுட்டு நாம மற்ற காரியத்துக்கு போவோம். ஆகா 2:19 பார்க்கிறோம். ஆகா 2:19 வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20-21 என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைக்குள்ளும் நான் நடத்துகிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரை நம்ம நேசிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது, அவரை நாம் சிநேகிக்கும் பொழுது, முதலாவது மெய்ப்பொருளை சுதந்தரிக்க பண்ணுகிறார். மெய்ப்பொருள் என்பது என்னன்னா, நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன், நித்திய பரலோக ராஜ்யத்தினுடைய உச்சிதமான அழியாத ஆசீர்வாதங்கள். அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, இம்மைக்குரிய ஆசீர்வாதம். களஞ்சியத்தை அவர் பூரணமாய் நிரப்புகிறார். உங்க களஞ்சியங்களை கர்த்தர் வெறுமையா விட மாட்டார். ஆமென். ஆமா, களஞ்சியத்தை ஆண்டவர் வெறுமையாய் விட மாட்டார். அங்க பாக்குறோம், அவங்கள நீதியின் வழியில நியாய பாதைக்குள்ள நான் நடத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாருங்க. ஆசிங்க. களஞ்சியத்துல இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. கர்த்தர் சொல்றாருங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை, கர்த்தருடைய பிள்ளை எங்க போனாலும் ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளை எங்க போனாலும் ஆசீர்வாதம். நாம நிறைய வேலைகள்ல அரிசி எடுக்கிற அம்மா எங்க போய் பாக்குது? எங்க போய் பாக்குது? நான்லாம் உண்மையாவே அரிசி எடுக்கக்கூடிய இடத்தை போய் நான் அந்த பாத்திரத்தை பார்த்ததே இல்லை. பெண்ணுதான் போய் என்ன செய்யறாங்க, கோதுமை இருக்கக்கூடியதான பாத்திரத்தை, அரிசி இருக்கக்கூடிய பாத்திரத்தை பார்க்கிறாங்க. எண்ணெய் இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஒரு பெண் தான் பார்க்கிறார். ஆனா இங்க கர்த்தர் சொல்லாரு, களஞ்சியத்துல இன்னும் விதைத்தானியம் உண்டோ? ஆனா என்ன, அங்க என்ன இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா திராட்சை செடி ஏன் இல்ல அப்படின்னா, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம் கனி கொடுக்கல. அதனால அது உள்ள என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல, விதைத்தானியம். ஆனா கர்த்தரோ என்ன செய்யறார் தெரியுமா? நான் இன்னையில இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன் பிள்ளைய, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போறேன். நீ எங்க போனாலும் ஆசீர்வதிக்கப்பட போற. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியங்களை நான் பூரணமா நான் நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எரேமியா 31:12-14 வாசிப்பா. எரேமியா 31:12-14 வரைக்கும் வாசித்து பாருங்கள். எரேமியா 31:12-14. அவர்கள் வந்து சீயோனின் உச்சிகளை கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, கர்த்தர் அருளும் திராட்சரசம், கர்த்தர் அருளும் எண்ணெய், கர்த்தர் அருளும் ஆட்டுக்குட்டிகள், கர்த்தர் அருளும் கன்று குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவர்கள் ஆத்துமா நீர், நம்ம ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கிறோம். நாம இனி தொய்ந்தே போக மாட்டான். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை தேற்றி சந்தோஷப்படுத்துவேன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே நான் கூறி பார்க்குவேன். நல்லா கவனிங்க. ஊழியக்காரனை ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்றாரு. அந்த வார்த்தையை படிச்சு பாத்தீங்களா?
ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால பூரிப்பாக்குவேன்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கு அடுத்த வார்த்தை, என்ன விசுவாசிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். திருப்தியான ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தருவாரம்மா. திருப்தியான நன்மை, திருப்தியான ஆசீர்வாதம், நிரம்பி வழிய செய்யக்கூடிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெறுமையான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வாதங்களாலே நிரம்பி வழிய செய்வார். நான் ஆசீர்வாதத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அதனால் அது அவனுக்கு தூரமாய் போகும் அப்படின்னு போட்டு சங்கீதத்துல. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாம போனான், அதனால் அது அவனை விட்டு தூரமாய் போய் விடும்ன்றார் ஆண்டவர். இன்னொரு வார்த்தையில உபாகமம் 30 நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்க. 30:1 பார்த்து பாருங்க. உபாகமம் 30:1. இன்னைக்கு நான் முன்னாடி நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதமும் சாபமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது, நல்லா கவனிங்க, உனக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சு 28:1 வாசிச்சு பாருங்க. இல்ல, ஓகே. உனக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ள போற அப்படின்றார் ஆண்டவர். எதை தெரிந்து கொள்ள போறீங்க? ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையினுடைய வெறுமையான காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பு கர்த்தர் நிச்சயமா என் தலைய அவர் எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவார். 30:19 வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். எப்படி? நீ ஜீவனை தெரிந்து கொள்ள போறியா அல்லது மரணத்தை தெரிந்து கொள்ள போகிறாயா? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள போகிறாயா அல்லது சாபத்தை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா? நான் ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறேன். நான் ஆசீர்வாதத்தை விரும்பி அதை தெரிந்து கொள்ள போகிறேன். சொல்லுங்க. நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் விரும்பி அதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். நான் மரணத்தையும் சாபத்தையும் வெறுக்கிறேன். நான் மரணத்தையும் சாபத்தையும் நிராகரிக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் பேசுகிறேன். நீங்க பேசின வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு பலிக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. 15 வசனத்தை வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்னைக்கு உன் முன்னாடி வச்சிருக்கிறேன் ஆண்டவர். பாத்தீங்களா? உன் முன்னாடி வச்சிருக்கிறேன். நீ எதை வேணாலும் தெரிந்து கொள்ளு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே நிறைவேறி உங்களுக்கு அப்படியே பலிப்பதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.